நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரன்னிங் எ க்ளோஸ்டு ட்ராவர்ஸ். ஸோ ட்ராவர்ஸில் வந்து ரெண்டு டைப், ஒன்று வந்து க்ளோஸ்டு ட்ராவர்ஸ், இன்னொன்று ஓப்பன் ட்ராவர்ஸ். க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அந்த ட்ராவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு சேம் அதே பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து க்ளோஸ் ட்ராவர்ஸ். ஸோ ஓப்பன் ட்ராவர்ஸ் நம்ம ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சேம் பாயிண்டில் எண்ட் ஆகாமல் ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து வேறு ஒரு பாயிண்டில் போய் முடியும். ஸோ சேம் பாயிண்டில் எண்ட் ஆகாமல் இருக்கிறது வந்து ஓப்பன் ட்ராவர்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு க்ளோஸ்டு ட்ராவர்ஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து ரேஞ்சிங் ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரேஞ்சிங் ராடு அப்படின்னா என்னென்னா, ஸோ நீங்கள் ஃபீல்டில் பார்க்குற இந்த ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் ஆல்டர்னேட் கலர்ஸ் பேண்டிங்கில் இருக்கிற ஒரு போல் தான் வந்து ரேஞ்சிங் ராட். ஸோ இதுதான் வந்து ரேஞ்சிங் ராடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஒன்றும் இல்லை, ஒரு சைட் அதை மார்க் பண்ணிவிட்டு அதை வியூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போல் தான் இது. ஸோ இதை வச்சுக்கிட்டு எந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுக்க போகிறதில்ல. ஸோ இது சிம்பிள். இது ஒரு கிரவுண்ட் ஸ்டேஷன் பாயிண்ட் இருக்குன்னா நம்ம காம்பஸ்லேருந்து கிரவுண்டை பார்க்க முடியாது. ஸோ அதை எலிவேட் பண்ணி அந்த பாயிண்ட்டை எலிவேட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணுற ஒரே ஒரு போல் தான் வந்து ரேஞ்சிங் ராட். ஸோ இந்த ரேஞ்சிங் ராடை வந்து மொத்தம் 5 லொக்கேஷன்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சிங் ராட் எப்படி ஒரு லொக்கேஷனில் ப்ளேஸ் பண்ணணுன்னா, இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கிற பக்கத்தை வந்து ஓங்கி கிரவுண்டில் குத்திட்டு ஸ்க்ரூவிங் ஆக்ஷனில் ஸ்க்ரூ பண்ணி விடுங்க. ஸோ அது ஒரு பொசிஷனில் நிற்கும். அண்டு வெர்டிகாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அந்த போல் வந்து வெர்டிக்கலாக நிற்கிற மாதிரி நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஸோ 5 கிரவுண்ட் ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கிரவுண்ட் ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு ரேஞ்சிங் ராட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் A, B, C, D, E. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து ஏல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இப்போ வியூ பண்ணுறோம் ரொட்டேட் பண்ணி. ஸோ இது A பாயிண்ட், நெக்ஸ்ட் அந்த சைடில் இருக்கிறது B பாயிண்ட், C, நெக்ஸ்ட் D பாயிண்ட் அண்ட் E பாயிண்ட். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃபுல் சர்க்கிள். ஸோ இந்த ட்ராவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக A பாயிண்ட்லேயே வந்து எண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து க்ளோஸ்டு ட்ராவர்ஸ். ஸோ ஒரு க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்ன்றது எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ சேம் பாயிண்ட்லேயே வந்து முடியும். அதுதான் வந்து க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த க்ளோஸ்டு ட்ராவர்ஸில் 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற இன்க்ளூடட் ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இது எப்படி மெஷர் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். பாஸ் ஏ பாயிண்ட் வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த A பாயிண்டில் இருந்து லெஃப்ட் சைட் E பாயிண்ட்டும் ரைட் சைடில் இருக்கிற B பாயிண்ட்டும், இந்த 2 பாயிண்ட்டும் வந்து வியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்க்ளூடட் ஆங்கிள் என்னென்னு மெஷர் பண்ணணும். ஸோ இதே ப்ரொசீஜர் ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு A பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ரேஞ்சிங் ராடை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரைபாடை வந்து கரெக்டாக வந்து இந்த சென்டர் அந்த கிரவுண்ட் ஸ்டேஷனில் கோயின்சைட் ஆகிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா, ஒரு சின்ன கல் எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணிங்கன்னா டியூ டு கிராவிட்டி ஸ்ட்ரைட்டாக கீழே விழும். ஸோ அது விழும்போது கரெக்டாக கிரவுண்ட் பாயிண்டில் விழுந்ததுன்னா நீங்கள் கிரவுண்ட் பாயிண்ட் மேலே கரெக்டாக அலைன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி இல்லைன்னா ஸ்லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ கரெக்டாக வந்து கிரவுண்ட் ஸ்டேஷனில் விழுந்திருக்கு. ஸோ இந்த பொசிஷனில் காம்பஸை வந்து கரெக்டாக ஹாரிசாண்டலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் B பாயிண்ட்டை பார்க்குறோம். ஸோ அந்த B பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டில் பார்க்குற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4 பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்வேர்டில் பார்க்குறது ஃபுல்லாகவே 4 பேரிங். ரிவர்ஸில் பார்க்குறது, அதாவது E பாயிண்ட்டை திருப்பி பார்க்குறோன்னா அதை வந்து பேக் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஷனில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஐபீஸில் இருந்து ஆப்ஜெக்ட் பிளேன் வழியாக B பாயிண்ட்டை வந்து கரெக்டாக பார்க்குறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து B பாயிண்ட்டை நான் வியூ பண்ணிட்டேன். சேம் டைம் இப்போ நான் வந்து காம்பஸில் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தேன் அப்படின்னா $350
9 degrees இருக்குது. ஸோ அந்த 359 degree வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 4 bearing. ஸோ அதே மாதிரி இதே பொசிஷனில் இருந்து உங்களுடைய இ பாயிண்ட், ஸோ இ பாயிண்ட் பார்க்குறோம். இ பாயிண்ட் பார்த்துட்டு அதே சமயம் கீழே காம்பஸில் இருக்கிற கிராஜுவேஷன் மூலமாக பேக் பியரிங் எவ்வளோ அப்படின்றத பார்க்குறோம். ஸோ பேக் பியரிங் வந்து பார்த்திங்கன்னா 242 degrees, 342 degree வந்து உங்களுடைய பேக் பியரிங். ஸோ ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டை வியூ பண்ணுறோம். அதோட 4 bearing வந்து 359 degree. ஸோ இதை ஒரு நோட்டில் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இ பாயிண்ட் சேம் லொக்கேஷன்லேருந்து இ பாயிண்ட்டை வியூ பண்ணுறோம். ஸோ இ பாயிண்ட்டை வியூ பண்ணிவிட்டு அதோட பேரிங் என்னன்றது சர்க்கிளில் பார்க்குறோம். ஸோ அதோட பேரிங் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 242 degrees. இதை வந்து பேக் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த லொக்கேஷனில் நம்ம ரீடிங் எடுத்தாச்சு. இப்போ இந்த காம்பஸ் இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஏற்கனவே இந்த பொசிஷனில் இருந்த ரேஞ்சிங் ராடை சேம் லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்டில் போய் அடுத்த ரீடிங் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பிரேக். இப்போ நம்ம பி ஸ்டேஷன் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ சேம் வே ஏ ஸ்டேஷன் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கல் எடுத்து கிரவுண்ட் ஸ்டேஷன் பாயிண்ட் கரெக்டாக வந்து கோயின்சைட் ஆகுதான்றதை மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து 2 பாயிண்ட் பார்க்குறோம். ஒன்று வந்து ஃபோர் சைட், அதாவது பியிலேருந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷன் சி பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு பேக் சைட் பியிலேருந்து பேக் டைரெக்ஷன் ஏ பாயிண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பியிலேருந்து ஃபஸ்ட்டு சி பாயிண்ட்டை வியூ பண்ணுறேன் ஃபோர் சைட்டுக்கு. ஸோ ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மெஷர் பண்ணுறது வந்து ஃபோர் சைட்டுன்னு சொல்லியிருந்தேன், சாரி 4 bearing சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேருந்து சி பாயிண்ட்டை ஐபீஸ்லேருந்து ஆப்ஜெக்டிவ் இன் வழியாக சி பாயிண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். சேம் அங்கேருந்து அப்படியே பேரிங்கை மெஷர் பண்ணுறோம். ஸோ இது வந்து 4 bearing. நெக்ஸ்ட் அதே மாதிரி பேக் பேரிங், அதாவது பிசி வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷன் 4 bearing, பிஏ பேக்வர்ட் டைரெக்ஷன் பேக் பேரிங். ஸோ பேக் பேரிங் வந்து இங்கேருந்து ஐபீஸ் வழியாக ஆப்ஜெக்ட் வேன் மூலமாக ஏ ஸ்டேஷன் பாயிண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ பியிலேருந்து ஏ வந்து பேக் டைரெக்ஷன், ஸோ அது வந்து பேக் பேரிங். ஸோ ஏ பாயிண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு சேம் அந்த ப்ரிசம் மூலமாக ரீடிங் எவ்வளோ நோட் பண்ணுறோம். ஸோ இப்போ 4 bearing சி டைரெக்ஷனை பார்த்து ஒரு பேரிங் மெஷர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பேக் சைடு பேக் பேரிங் வந்து ஏ பாயிண்ட்டை பார்த்து ஒரு ஆங்கிள் மெஷர் பண்ணோம். சேம் ப்ரொசீஜர் ஏல ஃபாலோ பண்ணிட்டு இப்போ பி ஸ்டேஷன்லேயும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி 5 ஸ்டேஷன்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ சியிலேருந்து பி ஸ்டேஷன் அண்டு டி ஸ்டேஷனை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டியிலேருந்து இ ஸ்டேஷன் அண்டு சி ஸ்டேஷன் பார்க்கணும். நெக்ஸ்ட் இ ஸ்டேஷன்லேருந்து ஏ அண்டு டி. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் 4 bearing அண்ட் பேக் பேரிங். ஸோ டோட்டலாக வந்து 5 ஸ்டேஷன்ஸ்லேயும் வந்து 2 பேரிங் ரீடிங்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். சி ஸ்டேஷன்லேருந்து இப்போ ரீடிங் எடுக்கிறோம். இப்போ டி ஸ்டேஷன்லேருந்து இ பாயிண்ட் அண்ட் சி பாயிண்ட்டை வியூ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இ பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட் 4 bearing, அதே மாதிரி ஏ பாயிண்ட் பேக் பேரிங். சர்வேயிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் வந்து மொத்தம் 2 ஒர்க் இருக்கும். ஒன்று வந்து ஃபீல்டு ஒர்க், இன்னொன்று வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சைட்டில் பண்ணது வந்து ஃபீல்டு ஒர்க். ஸோ பேலன்ஸ் வந்து கால்குலேஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீல்டில் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயே உங்கள் ரூம்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு கூட பேலன்ஸ் கால்குலேஷன் ஒர்க்ஸை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 5 ஸ்டேஷன் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற பேரிங்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம். அண்ட் 5 ஸ்டேஷன் பாயிண்ட்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எய்தர் செயின் இல்லைனா டேப், நம்ம 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து
2 ஸ்டேஷன் பாயிண்ட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏ ஸ்டேஷன்லேருந்து இ ஸ்டேஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறேன். இது வந்து மொத்தம் 44, அதாவது 7 மீட்டர்ஸ் அண்ட் 44 சென்டிமீட்டர்ஸ் வருது. ஸோ அதாவது 744 சென்டிமீட்டர் டோட்டலாக. அது 7 மீட்டர் அண்ட் 7.44 மீட்டராக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட், ஏ அண்டு பி பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து 8 மீட்டர்ஸ் அண்டு 26 சென்டிமீட்டர்ஸ் வருது. ஸோ 8.26 மீட்டர்ஸாகவும் எழுதலாம், இல்லை 826 சென்டிமீட்டராகவும் எழுதிக்கலாம். ஸோ இதே 5 ஸ்டேஷனுக்கும் மெஷர் பண்ணுறோம், பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்ச பேரிங்ஸ் மொத்தமே வந்து இன்க்ளூட் ஆங்கிள் கண்டுபிடிக்க போதுமான ரீடிங்ஸ். ஸோ எதுக்காக வந்து இப்போ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ராவர்ஸை வந்து ரெடியூஸ்டு ஸ்கேலில் உங்களுடைய பேப்பரில் இல்லை உங்கள் அப்சர்வேஷன் நோட்டில் வந்து வரையணும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் ரெடியூஸ்டு ஸ்கேலில் எக்ஸாக்டாக இந்த ட்ராவர்ஸ் அப்படியே வந்து மேப் பண்ண முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் இல்லைன்னா ரஃபாக வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக உங்களோட ட்ராவர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகாது. அண்டு இந்த ட்ராவர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகலை, ஃபீல்டில் ஆக்சுவலாக க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் நீங்கள் எடுத்துருக்கிற ரீடிங் வச்சு பார்க்கும்போது ட்ராவர்ஸ் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா, ஸோ இதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதை வந்து தியோடலைட் சர்வேயிங்கில் பார்ப்பீங்க. ஸோ யூஸிங் காம்பஸ் சர்வேயிங் இப்போ இந்த செமஸ்டர் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டேஷன் பாயிண்ட்லேயும் இருக்கிற இன்க்ளூட் ஆங்கிள் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். அண்ட் இன்க்ளூட் ஆங்கிள் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சைட்ஸ் இருந்தால் எவ்வளோ இன்க்ளூட் ஆங்கிள் இருக்கணுன்றதை பார்ப்போம். ஸோ டோட்டல் இன்க்ளூட் ஆங்கிள் ஆட் பண்ணிவிட்டு சைடு நம்பர்ஸை பொறுத்து இன்க்ளூட் ஆங்கிள் ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம், எரர்ஸ் இருக்கா இல்லையான்றது. இது மட்டும் தான் இந்த எக்ஸசைஸு. கரெக்ஷன்ஸ் எல்லாமே தியோடலைட் சர்வேயிங்கில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் ஃபீல்டு ஒர்க் முடியுது. ஃபீல்டு ஒர்க் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட் ஹைலைட் பண்ணுற மறுபடியும் இந்த எக்ஸசைஸை. ஸோ 5 ஸ்டேஷன் பாயிண்ட் ஏபிசிடிஇ 5 ஸ்டேஷன் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். க்ளோஸ் ட்ராவர்ஸ்னால் என்னென்னா, ஏல ஸ்டார்ட் பண்ணி பிசிடிஇ நெக்ஸ்ட்டு ஏலேயே வந்து கம்ப்ளீட் ஆகும். இதுதான் வந்து க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்க்ளூட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம் ஒவ்வொரு ஸ்டேஷன் பாயிண்ட்லேயும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஏ ஸ்டேஷன் பாயிண்ட்டில் ரேஞ்சிங் ராடை ரிமூவ் பண்ணிவிட்டு காம்பஸை வந்து செட் பண்ணுறோம், ட்ரைபாடை செட் பண்ணிவிட்டு கிரவுண்ட் ஸ்டேஷன் பாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணுறோம். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபார்வர்ட் டைரெக்ஷன் ஏலேருந்து பிஏ பார்க்குறோம். அது 4 பேரிங், அந்த ஆங்கிள் நோட் பண்ணிக்கிறீங்க, அந்த பேரிங் வேல்யூ நோட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பேக் சைடு ஏலேருந்து இ ஸ்டேஷனை பார்க்குறோம். அது வந்து பேக்வர்ட் டைரெக்ஷன், அது வந்து பேக் பேரிங். ஸோ ஏ ஸ்டேஷன்லேயே 2 பேரிங் மெஷர் பண்ணுறோம். ஒன்று 4 பேரிங் டுவார்ட்ஸ் பி அண்ட் பேக் பேரிங் டுவார்ட்ஸ் இ. நெக்ஸ்ட் அதே மாதிரி காம்பஸ் எடுத்துகிட்டு ஸ்டேஷன் பிக்கு போகிறோம். அங்கேருந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷன் சி பாயிண்ட்டை பார்க்குறோம். அது வந்து 4 பேரிங். ஏ பாயிண்ட் பேக்வர்ட் டைரெக்ஷனில் பார்க்கும்போது அது பேக் பேரிங். நெக்ஸ்ட்டு சேம் ரேஞ்சிங் ராட் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு காம்பஸை சி ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறோம். அங்கேருந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷன் டியில் பார்த்து ஒரு 4 பேரிங். நெக்ஸ்ட் பேக்வர்ட் டைரெக்ஷன் பி ஸ்டேஷனை பார்த்து பேக் பேரிங். அதே மாதிரி டி பாயிண்ட் சி அண்ட் இ பாயிண்ட்டை பார்க்குறோம். நெக்ஸ்ட் இ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு டி அண்ட் ஏ பாயிண்ட். ஸோ இப்போ ஒரு ட்ராவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ட்ராவர்ஸில் இந்த 4 பேரிங் அண்ட் பேக் பேரிங் வேல்யூ வச்சு எப்படி இன்க்ளூட் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோன்றதை நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இது போக ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு இடையில் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோம். எதுக்காக மெஷர் பண்ணோம் அப்படின்னா, இன்க்ளூட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, இந்த ட்ராவர்ஸை அப்படியே வந்து உங்கள் நோட்டில் ப்ளாட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ்டு ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணி ப்ளாட் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் எக்ஸாக்டாக இந்த ட்ராவர்ஸை ப்ளாட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸை வந்து நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கில் பார்க்கலாம். இது வரைக்கும் ஃபீல்டு ஒர்க் அதில் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து சேம் சர்வே ஒர்க்கில் ஆஃபீஸ் ஒர்க் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபீல்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்த ரீடிங்ஸ். ஸோ அந்த ரீடிங்ஸுக்கு டேபிளர் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ அதிலேருந்து நம்ம கால்குலேஷன் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எங்கே வச்சுருந்தோம், ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட்டில் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் சைட் 2. ஸோ எந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம், பி பாயிண்ட்டை பார்த்தோம். ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் பி பாயிண்ட் பார்த்தோம். அதோட பேரிங் வந்து 359 டிகிரி. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏல இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு இ ஸ்டேஷனை பார்த்தோம். ஸோ அதோட பேக் பேரிங் வந்து 246 டிகிரி. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 4 பேரிங் அண்ட் பேக் பேரிங். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் 4 பேரிங் அண்ட் பேக் பேரிங் நம்ம எடுத்து வந்தோம்.
ஸோ இதை வந்து அப்படியே டேப்லெட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே இருந்தது, எங்கே பார்த்தோம், அதோட பேரிங் என்ன. ஸோ இந்த மாதிரி டேப்லெட் ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஏபிக்கு இடையில டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோம். பிசி, சிடி, டிஇ அண்ட் இஏ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணியிருந்தோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ஸில். ஸோ இது எதுக்காகனா இது கால்குலேஷனில் எந்த யூஸும் இல்லை. சப்போஸ் அதை வந்து ஒரு பிளாட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும், டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக பிளாட் பண்ண முடியும். இல்லைனா ஆங்கிள்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகும், ட்ராவர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ டேப்லெட் பண்ணியாச்சு. டேப்லெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அல்டிமேட் டாஸ்க் என்ன, இன்க்ளூட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது தான். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்க்ளூடட் ஆங்கிள். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷன் பாயிண்ட்லேயும் 2 ஸ்டேஷன் பாயிண்ட்டை பார்க்கும்போது இடையில இருக்கிற ஆங்கிள் என்னன்ற பார்க்குறது தான் இன்க்ளூடட் ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ ஸ்டேஷன் எடுத்துப்போம். ஏ ஸ்டேஷனில் ஏலேருந்து பிஏ பார்க்குறோம். ஸோ அதுக்கு நார்த்துலேருந்து எவ்வளோ வந்தது, ஸோ அதுதான் வந்து பேரிங். ஸோ 359 டிகிரிஸ். நெக்ஸ்ட் அதே இதில் ஏலேருந்து இஏ பார்க்குறோம். அந்த பாயிண்ட்டோட பேரிங் வந்து பார்த்திங்கன்னா 346 டிகிரிஸ். ஸோ இப்போ நார்த்துலேருந்து பி வரைக்கும் 359, அதே நார்த்துலேருந்து இ வரைக்கும் 246. நமக்கு தேவை இந்த இன்க்ளூட் ஆங்கிள் தான். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும், பிஏஇ இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, -359 -246. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து பிஏஇ ஆங்கிள். ஸோ ஏ ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்க்ளூட் ஆங்கிள் அது வந்து எவ்வளோ வருது, 113. ஸோ இதுதான் வந்து ஏ பாயிண்டில் ஏ ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்க்ளூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் அதே மாதிரி பி ஸ்டேஷனில் சி பாயிண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வருது பேரிங், மறுபடியும் பார்த்துக்கோங்க, நார்த்தில் இருந்து தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த இது ஃபுல்லாகவே நார்த்து, வேறு மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, இது ஃபுல்லாகவே நார்த் டைரக்ஷன். நார்த்தில் இருந்து சியை பார்க்கும்போது 260 டிகிரி. நெக்ஸ்ட் பி ஸ்டேஷனில் ஏவை பார்க்கும்போது நார்த்தில் இருந்து 179 டிகிரி. ஸோ அப்போ உங்களோட இன்க்ளூட் ஆங்கிள் என்னது, இதுதான் உங்களுடைய இன்க்ளூட் ஆங்கிள். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும், 260 - 179, 260 டிகிரி -179. இதை போட்டிங்கன்னா இந்த 81 தான் வந்து பி ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்க்ளூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் அதே மாதிரி சி பாயிண்ட், சியில் நார்த்தில் இருந்து டியை பார்க்கும்போது 205 டிகிரி. ஸோ அதேமாதிரி பி பாயிண்ட்டை பார்க்கும்போது நார்த்தில் இருந்து 80 டிகிரி. இப்போ உங்களோட இன்க்ளூட் ஆங்கிள் வந்து இதுதான் உங்களோட இன்க்ளூட் ஆங்கிள். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும், 205 - 80. ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து 125 வந்து சி பாயிண்டில் இருக்கக்கூடிய இன்க்ளூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் அதே மாதிரி டி பாயிண்ட், டியிலேருந்து ஃபார்வர்ட் நார்த்துலேருந்து இஏ பார்க்கும்போது 99 டிகிரி. நெக்ஸ்ட் நார்த்துலேருந்து டி ஸ்டேஷன்லேருந்து சியை பார்க்கும்போது 25 டிகிரிஸ். இப்போ உங்களுடைய இன்க்ளூட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய இன்க்ளூட் ஆங்கிள். ஸோ இந்த இன்க்ளூட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும், 99 - 25. ஸோ உங்களுடைய இந்த 74 தான் வந்து இன்க்ளூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் அதே மாதிரி இ பாயிண்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணிவிட்டு நார்த்துலேருந்து ஃபார்வர்ட் ஏவை பார்க்கும்போது 66 டிகிரிஸ். ஸோ அதே மாதிரி நார்த்துலேருந்து டிஏ பார்க்கும்போது
279 degrees. ஸோ இப்போ இன்க்ளூட் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுடைய இன்க்ளூட் ஆங்கிள். இப்போது பழைய ஸ்டேஷன்ஸில் பண்ண மாதிரி ரெண்டு பேரிங்கை டிஃப்ரென்ஸ் பண்ணோம்னா வர்றது இன்க்ளூட் ஆங்கிளாக எடுத்துக்க முடியாது. ரீசன், இது ரெண்டுத்தோடைய டிஃப்ரென்ஸ் வந்து இந்த அவுட்டர் பார்ட், அதாவது 279ல் 66 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் கிடைக்கும், இந்த ஆங்கிள் தான் கிடைக்குது. நமக்கு தேவை இந்த ரெட்டில் போட்டிருக்க ஆங்கிள் தான் இன்க்ளூட் ஆங்கிள். இதே இந்த 279 66 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அவுட்டர் சைடில் வர்றது தான் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா -66 எவ்வளவு 213 டிகிரிஸ் வரும். ஸோ அந்த 213 டிகிரிஸை வந்து 360ஆல் சப்ராக்ட் பண்ணோம்னா வர்றது தான் வந்து என்ன வரும்னா உங்களுடைய இன்க்ளூட் ஆங்கிள் அட் இ ஸ்டேஷன். சரிங்களா? ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். 279ல் 66 சப்ராக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த அவுட்டர் ஆங்கிள் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து 213. நமக்கு தேவை இன்னர் ஆங்கிள். ஸோ டோட்டல் வந்து 360ன்னும் போது 360ல் அவுட்டரை கழிச்சோம்னா இன்சைடில் இருக்கிற ஆங்கிள் கிடைக்குமா? ஸோ அதான் என்ன பண்ணிங்கன்னா 360ல் இந்த 213 சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 147 டிகிரி இதுதான் வந்து இந்த ஸ்டேஷனோட இன்க்ளூட் ஆங்கிள். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா இங்கே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு பேரிங்கோட டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 180க்குள்ளே இருந்ததா அப்படியே எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த டிஃப்ரென்ஸ் 180 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா 360 டிகிரியால் சப்ராக்ட் பண்ணிங்க. இப்போ கிடைக்கிறது தான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆங்கிள். ஸோ இப்போ எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்க்ளூட் ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த டோட்டல் இன்க்ளூட் ஆங்கிள் எல்லா இன்க்ளூட் ஆங்கிளையும் டோட்டல் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 540 டிகிரி வருது. ஸோ இந்த 540 டிகிரி இது வந்து சரியா தவறா? ஸோ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ π/2 2n-4. ஸோ இதில் பைன்றது ரேடியனில் இருக்குது, டிகிரிலனா 180 டிகிரி. ஸோ இதில் என்னன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ இந்த ட்ராவல்ஸ் வந்து டோட்டல் 5 சைட்ஸ் இருக்குது. ஸோ அது 5 பக்கங்கள் இருக்குது. ஏபி, பிசி, சிடி, டிஇ, இஏ மொத்தம் 5 பக்கம் இருக்குது. ஸோ அதனால் 2 × 5 -4. ஸோ இது சிம்பிளை பண்ணோம்னா 10 - 4 இது வந்து 6. ஸோ 90 × 6 540 டிகிரி. ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய ஆங்கிள் 540 டிகிரி. நமக்கு இந்த டோட்டல் கிடச்சதும் 540 டிகிரி. ஸோ நம்ம பண்ண ப்ரொசீஜர் இஸ் கரெக்ட். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு பாலிகனுக்கும், அதாவது 3 சைடட் பாலிகன், 4 சைடட் பாலிகன், 5 சைடட் பாலிகன். அதாவது 3 சைடட்னா ட்ரையாங்கிள், இது 4 சைடட்னா ரெக்டாங்கிள் ஆர் குவாட்ரிலேட்ரல் இல்லைனா parallelogram. ஸோ எனிதிங். அதேமாதிரி 5 சைடட்னா பென்டகன் ஆர் எனி 5 சைடட் irregular ஷேப். ஸோ ரெகுலர் ஷேப். ஸோ 5 ஆர் 6. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஷேப் ஹெக்ஸகன், ஆக்டகன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ளூட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கணுன்றது இந்த கால்குலேஷன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ 5 சைடட் பாலிகனுக்கு வந்து 540 டிகிரி இருக்கணும். நம்மளுடைய இந்த இன்க்ளூட் ஆங்கிள்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு சேம் 540 டிகிரி கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு க்ளோஸ்டு ட்ராவர்ஸ். அந்த ட்ராவர்ஸுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இருக்கக்கூடிய இன்க்ளூட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ப்ரொசீஜர். ஸோ ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஷன் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் 4 பேரிங் மெஷர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பேக் சைட் இ பாயிண்ட்டில் பேக் பேரிங் மெஷர் பண்ணோம். அதுமாதிரி பியிலேருந்து C4 பேரிங், ஏ வந்து பேக் பேரிங், சிலேருந்து D4 பேரிங், பி பேக் பேரிங். ஸோ அதுமாதிரி 5 பாயிண்ட்டுக்கும் மெஷர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஏபி, பிசி, சிடி, டிஇ, இஏ இதோடைய லென்த் மெஷர் பண்ணோம். லென்த் எதுக்காகனா இன்க்ளூட் ஆங்கிள் கேல்குலேஷன் எதுவும் சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் ஒரு பிளாட் வரைகிறதுக்காக தான் வந்து அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இன்க்ளூட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். இன்க்ளூட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 2 பேரிங் வேல்யூ சப்ராக்ட் பண்ணோம்னா அதுதான் வந்து இன்க்ளூட் ஆங்கிள். ஸோ இதேமாதிரி எல்லா ஸ்டேஷனும் கண்டுபிடிச்சிட்டு வரும்போது ஒரு ஸ்டேஷனுக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா 180 டிகிரியை விட அதிகமாக கிடைக்குது. ஸோ அந்த வேல்யூ மட்டும் என்ன பண்ணுறோம்னா 360ல் சப்ராக்ட் பண்ணோம்னா அதுதான் வந்து இன்க்ளூட் ஆங்கிள். ஸோ உங்களோட இன்க்ளூட் ஆங்கிள் வேல்யூ 180 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா ஓகே, 180 டிகிரிக்கு மேலே வந்தது அப்படின்னா 360ஆல் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களோட இன்க்ளூட் ஆங்கிள். ஸோ சிம்பிள் கேல்குலேஷன். ஸோ இதுக்கப்புறம் இன்க்ளூட் ஆங்கிள் ஃபுல்லாக டோட்டல் பண்ணுறோம். அது வந்து 540 டிகிரி வரணும். ஸோ அந்த 540 எப்படி வந்ததுன்னா π/2 2n-4. என்னன்றது நம்பர் ஆஃப் சைட்ஸ், பைன்றது ரேடியனில் இருக்குது, டிகிரியில் 180 டிகிரி. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தோம்னா 540 டிகிரி. ஸோ நம்ம பண்ண ப்ரொசீஜர் இஸ்
ரைட். ஸோ இதுதான் வந்து ஒரு க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஷனில் இருக்கிற இன்க்ளூட் ஆங்கிளை வந்து கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து காம்பஸ் அண்டு செயின் யூஸ் பண்ணி, காம்பஸ் அண்ட் செயின் ஆர் டேப் யூஸ் பண்ணி பேஸ் ஆக்சசிபிளாக இருந்தால் 2 பாயிண்ட்டுக்கு இடையில் எப்படி டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும், இதே பேஸ் இன்ஆக்சசிபிளாக இருந்தால் 2 பாயிண்ட்டுக்கு இடையில் எப்படி டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணுன்ற ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.